பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள உங்கள் தயவு செய்து மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 4 சுகாதிபதி சுகத்தில் இருக்கார், ஹெல்ப்பில் இருக்கார். என்ன இருந்தாலும் ஒரு பாகுபாடு உங்கள்கிட்ட இருக்கும், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். நம்பர் 1. அடுத்து என்ன தொழில் செஞ்சாலும் உங்கள் திசை பற்றி பக்கத்தில் அறிஞர்கள்ட்ட ஜோதிடத்துறையில் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு செய்யுங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள், பொதுவான நவக்கிரக கோள்கள் எங்கே இருக்குது, பொதுவான விதிகளை வச்சு அந்த பேசிக்கில் நவக்கிரகமும் 27 நட்சத்திரம் 12 ராசி வச்சு நம்ம அதை உங்களுக்கு உங்களுடைய ராசி தசாபத்திக்கு அதை நீங்கள் இழுத்து கொண்டு வரணும். இப்போ ஐயா சொல்லிட்டாங்க, மீன ராசிக்கு கவலையே இல்லை. முதல் சுற்றாக இருந்தால் கவனமாக, போக்குவரத்தில் கவனம், புரிதலில் கவனம், கணவனை உறவில் கவனம், ரொம்ப கவனம். 2வது திருமணம் நடந்தே தீரும், 2வது திருமணம் நடந்தே தீரும். மீன ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். குழந்தை குட்டி இருந்தால் தான் கொஞ்சம் பிரேக்கபிள், குழந்தை குட்டி இருந்தால் தான், பிள்ளை குட்டி இருந்தால் தான் குழந்தைக்காக வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா அதில் நான் சொன்னாலும் சட்டம், நான் சொன்னாலும் நிற்கவே நிற்காது. விதி வலியது, விதி வலியது. அதில் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க, காதல் பணம் புரியுறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். 30 நாள் காதலிப்பு, 30 நாள் அடுத்து அவங்களுக்கு மன உறுத்தல், அப்புறம் திருமணம் முடிஞ்சு நன்றாக இருப்பாங்க. அங்கிட்டு 30 நாள், நான் 3 12 120 நாளைக்குலாம் அடுத்த டைவர்ஸ் போயிடும். அப்படி இருக்குது கலிகாலம். இதுக்களாக குழந்தை குட்டி சிசுவாந்தி இறைவன் நல்லா கருத்தன்மை பெற்று நல்லா இருந்தால் அவங்க நன்றாக இருக்கணும், அவங்க நன்றாக இருக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியாக மனம் தரும் தெய்வ வடிவத்தோடு நல்லா இருக்கணும், குருகுலத்தோடு நல்லா இருக்கணும். குரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், அன்பு பாசம் நேசம், வெளிநாடு நீர் சம்பந்தப்பட்ட தொழில், கேட்டரிங் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம், அரசியல், சாசனம், அப்பாற்பட்ட சக்தி குரு. தனுசை விட குரு அப்பாற்பட்ட சக்தி, தனுசை விட குரு. மீனை அதுக்கு எல்லை இல்லாத மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தொழில் செய்யுங்க, அரசாங்கத்துக்கு போங்க, நிர்வாகத்துக்கு போங்க, நீதிக்கு போங்க, நீதி போதனைக்கு போங்க, எல்லா விதமான யோகா கிளாஸும் பண்ணுங்க, அது கூட்டு பிரார்த்தனை வைங்க, குருகுலத்தை உண்டாக்குங்க. எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை. முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டா நிச்சயமாக மகத்தான வெற்றி விழாவாக கொண்டாடுவீங்க. பயப்படாதீங்க சார். மீனத்துக்கு 7 சாதாரணம். ஆனால் மீனத்தில் மீன லக்கணம், கடக ராசி, குருவும் சந்திரனும் மீனத்தில்.
எப்படி? மீன லக்கணம், கடகராசி, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனைப்பட்டிருக்காங்க. அப்போ பரிவர்த்தனைப்படும்போது குரு வீட்டில் சந்திரன் வீட்டில் கூட பரிவர்த்தனை இருந்தாலும் துன்பம், துயரம். ஏன்? இது ஜாதகத்தில் தான் உங்களுக்கு பரிவர்த்தனை. உங்கள் திசை பற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஏற்கனவே மீனத்துக்கு 2வது சுற்றா 3வது சுற்றான்னு பார்க்கணும்ல. முதல் சுற்றுனா ரொம்ப கஷ்டம். ஹாஸ்டலில் போங்க, ஹாஸ்டலில் ஜெயிக்க வைங்க, ஹாஸ்டலுக்கு போக விடுங்க, எல்லா வகையிலும் பாருங்கள். அப்படிலாம் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது பரிவர்த்தனை. குரு நட்பு கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் வேணால் கொடுக்கும். அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கக்கூடியது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது, சத்தியத்தை கொடுக்கக்கூடியது, தவத்தை கொடுக்கக்கூடியது, செல்வாக்கு, சொல்வாக்கு, உயர்வு, நீதி போதனை எல்லாமே ஜெயிச்சு காட்டிடுவீங்க. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ், ஃபைனான்ஸ். தயவு செய்து இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்கெல்லாம் வேண்டாம். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 ரூபா நடக்கணும் அந்த 10 ரூபாயை வாங்குறதுக்கு. அதிலே வயசாகி போயிடும். அப்போ கொடுத்த பணம் போனது தான். தயவுசெய்து அந்த தொழிலில் வேண்டாம். உங்களுக்கு ஏகப்பட்ட தொழில் இருக்குது. வாங்கையா போவேன், சாமி சொல்லிட்டாரியா, வாங்கையா போவேன். ஏகப்பட்ட தொழில் இருக்குது. கைவிட்டு என்னலாம், உங்கள் தொழிலை பூரா கைவிட்டு என்னலாம். அப்படிப்பட்ட தொழில்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை பற்றி நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உணர்வுக்கு உட்பட்டது தான் மீனம். 7 பயப்படாதீங்க. போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது. அதில் சந்திர திசை ராகு, சந்திரன் சம்பந்தப்பட்ட ராகுக்கு இது சனி இருந்தால் மிக மிக கவனம். அதே மாதிரி குரு திசை புதன் திசையில் குரு புத்தி. அந்தரங்கள் வந்தாலும் பரிதவிக்க வச்சிடும். அதே மாதிரி குணத்துக்கு உங்களுக்கு 7, 8 ராசிக்கு 8க்குரிய சுக்கிரன் உச்சத்தில் இருப்பான். உச்சத்தில் இருந்தால் எல்லாம் கொடுப்போம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதுவும் சொல்ல முடியாது. அது ரொம்ப பூரட்டாதி சாரம் பட்டிருந்தா ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. சுக்கிரன் மீனத்தில் சுக்கிரன் உச்சந்தான். பூரட்டாதி குரு சாரம் பட்டிருந்தா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். ஒன்றும் கெடுக்க மாட்டான், மன வருத்தமாக இருக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் மீனத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மீனத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மீனத்துக்கு உற்பத்தியை குறைத்து செலவை குறைத்து கண்டிப்பாக சுகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். தேவையில்லாத பிரச்சனையை காட்டிக்கிறக்கூடாத மாதமாக நீங்கள் அதை ஏற்படுத்திக்கிட்டால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஏன்னா பல வகையில் உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையில் நம்ம எடுக்காமல் இருக்கணும் இல்லையா? பிரச்சனையில் இருக்கணும். அதனால தான் குரு தெளிவு குருவின் திருமேனி கால், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குருசாத்தா, பரபிரம்ம, தஸ்மை சிறு குருவே நமக்கு. ஏன் குருவுக்கு அந்த இடத்த கொடுக்குறோம்? அந்த ஆதிக்கத்துக்கு, அங்கம் வராமல் பார்ப்பதற்கு, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு. சார், மீனத்தில் இருக்கிற 7 பற்றி தயவு செய்து புரட்டாதி நட்சத்திரமோ உத்தரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி கவலையே படாதீங்க. திருச்செங்கோடு போங்க, அர்த்தநாசீஸ்வரர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பக்தர்வீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கே ஊனமென்றே கைவினை செம்பதி நான் கடல் போட்டது நாம் அடியும் செய்வினை வந்து எம்மா தீண்டாப்பற திரு நீலகண்டம், தீவினை வந்து எம்மா தீண்டாப்பற திரு நீலகண்டம் என்று கூறி மீனராசி நேயர்களுக்கு தைரியமும் உற்சாகமும் நிச்சயமாக 7ங்கிறத மனத்தில் பயமில்லாமல் அதை ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், மேசம் டு மீனராசி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.